மூன்றாம் அதிகாரம் விசுவாச யோகம். நம்புவோரன்றி மற்றொருவர் நாதன் அடியை பணிவதில்லை. நம்புவோரன்றி மற்றொருவர் நாதன் அடியை பணிவதில்லை. நம்பினோர் மட்டுமே வாழ்வடைவர், திண்ணமாய் இறைவன் கூறினானே. நம்பினோர் மட்டுமே வாழ்வடைவர், திண்ணமாய் இறைவன் கூறினானே. பார்வையற்ற இரு மனிதர் பார்வை பெறவும் விருப்பமுற்று ஐயன் அருளை நாடி வந்து ஐயா இறங்கும் என உரைக்க, நம்பிக்கை உண்டோ உங்களிடம் என்றே ஆண்டவன் கேட்டவுடன், நம்பியே ஐயா நாடி வந்தோ அருளும் அதனால் எங்களுக்கும் என்று பணிந்து கேட்டதுமே, இரக்கம் உற்ற ஆண்டவனும் நம்பியபடியே விழி திறந்து பார்வை நல்கி அருள் தந்தான். பார்வை நல்கி அருள் தந்தான். தெளிவாய் கண்டு உய்ந்திடவே வந்தேன் உலகில் ஒளியாக, அறிந்தே என்னை பின்தொடர்வோர் இருளில் கிடந்தினே உழலாமல், ஆன்ம ஞானம் அடைந்திடுவர், அனுதினம் ஒளியில் நடந்திடுவர். இருளில் நடப்போர் வழியறியார், எங்கும் இடறி விழுந்திடுவார். உலகின் ஒளியாய் உள்ள என்னை நம்புவோர் இருளில் வாழ்வதில்லை. இரக்கம் கொண்டு உங்களுக்கு ஒளியை அருள நான் இருக்க, நம்பி என்னை பின்தொடர்ந்து உண்மை பக்தராய் மாறிடுவீர், உண்மை பக்தராய் மாறிடுவீர். உதிரப்போக்கால் உருக்குலைந்து செல்வம் கரைந்து சீரழிந்து, வைத்தியம் பல பல செய்திட்டும் துன்பம் இன்னும் நீங்காமல், துயரப்பட்ட ஒரு நங்கை துணிவு கொண்டே தன் நம்பிக்கையா ஐயன் துணியின் ஓரம் தொட அடைவது நிச்சயம் சுகம் என்று, திண்ணமாய் மனதில் நம்பியவள் தொட்டாளாடையின் ஓரத்தை, உதிரப்போக்கு உடன் நிற்க அடைந்தாள் சுகம் அவள் அக்கணமே. இரக்கம் கொண்டு ஐயனுமே திரும்பி நோக்கி அருள் கூர்ந்து, நம்பியபடியே நலமடைந்தாய்
மகளே செல்வாய் மகிழ்வுடனே என்றே கூறி முன்ஏக இருகரம் கூப்பியவன் முன்னே ஒரு தானை தலைவன் தாழ் பணிந்து தகுதியற்றவன் நான் ஆயினும் நீர் தயவாய் கூறும் ஒரு வார்த்தை என் சேவகனின்றே நலமடைய என்றே நம்பி வேண்டி நின்றான் இரக்கமுற்ற ஆண்டவனும் உடன் நம்பி நீ போ நலமடைவான் என்றே ஆறுதல் கூறியதும் சேவகன் அடைந்தான் முழுச்சுகமே துதித்துச் சென்றான் தலைவனுமே துதித்துச் சென்றான் தலைவனுமே. தோற்றுவிக்கும் இறைவனை நம்பி நாடுவோர்க்கு நம்பியபடியே வரமளிப்பான், அதை மேலும் மேலும் அவன் வளர்ப்பான். நங்கூரமாக அவன் வாக்கை கொண்டோர்க்கில்லை அவன் நம்பிக்கை. கூறியபடி செய்ய வல்ல நாதனை நம்பினால் நலம் பெற்றிடலாம். ஆயினும் ஐயனை அழைத்திடுவாய் அவன் நம்பிக்கை நீக்கி என்றும். நம்பிக்கை எனும் நீரூற்று நாளும் பெருகி பாய்ந்திடவே, நாளும் பெருகி பாய்ந்திடவே. கடுகளவேனும் நம்புவோர்க்கு காரியம் வாய்க்கும் அதன்படியே அறவே நீக்கினால் அவநம்பிக்கை முடியா செயல் என ஒன்றும் இல்லை. நம்பிடு நீ என் வாக்கினையே நடந்திடும் செயலும் அதன்படியே. நம்பிடு நீ என் வாக்கினையே நடந்திடும் செயலும் அதன்படியே. நம்பிக்கை கொண்டோருக்கு எல்லாம் நடக்கும். கேட்டுப்பார் அதுபோல் நிச்சயம் கிடைக்கும். கேட்டுப்பார் அதுபோல் நிச்சயம் கிடைக்கும். மின்மேலும் உறுதிப்பட சோதிக்கப்படும் நம்பிக்கை சோர்ந்தே அதனை இழக்காமல் கேட்போம் மலர நம்பிக்கை. சந்தேகம் கொண்டவனும் சஞ்சலம் கொள்வான் மனதினிலே நிலையில்லாத அலை போல நித்தமும் மனதில் கலங்கிடுவான். குந்தி குந்தி நடப்பவனும் கொஞ்சமும் வாழ்வில் முன்னேறான். இருமனம் தன்னில் கொண்டவனோ தடுமாற்றம் கொள்வான் நிச்சயமே. மனதில் உறுதி வந்திடவே தினமும் செய்வோம் வேண்டுதலே. வரம்பு மீறி சோதிக்க ஆண்டவன் என்றும் அனுமதியா. இறைவனுக்கு உகந்த செயல்களுமே எதுவென கூறும் தெளிவுடனே, எதுவென கூறும் தெளிவுடனே. உங்களை தேடி வந்த என்னை நம்பி வாழ்வது நிச்சயம் அவசியம். கடவுளை கண்டவர் எவருமில்லை, அவன் சொல் கேட்டவர் யாருமில்லை. என்னை கண்டவர்
இறைவனை கண்டார் என் சொல்லில் அவனின் வார்த்தையை அறிவார் என் அருள் வாக்கினில் இறைவனை காண்போர் மன இருள் நீங்கி மகிமை அடைவார் யமனுலகம் அவர் எதுவென அறியார் எரிநரகம் தன்னில் என்றும் வீழார் உலகின் ஒளியாய் வந்த என்னை உணரார் அடையார் முக்தி என்றும் என் அமைதி நான் அருளுவதாலே பாடுகள் கண்டு பயம் இனி வேண்டாம் உன் தேவை எல்லாம் நான் அறிவேன் உளம் நீ வீணில் பதறிட வேண்டாம் கவலைப்பட்டு நீ கலங்கிடாமல் குறைகளை கூறு என்னிடமே கேட்கும் முன்னருள நான் இருக்க வீண் குழப்பம் ஏன் இன்னும் முன்னில் வானத்து பறவைக்கும் வனம் வாழ் உயிருக்கும் தேவை அறிந்து புறப்பவன் நான் கடல் வாழ் உயிருக்கும் நிலம் வாழ் மாந்தருக்கும் நித்தம் உணவும் அளிப்பவன் நான் என் சித்தமின்றி ஒரு முடி கூட உதிர்வதில்லை இதை உணர்வாய் நன்று பாரம் சுமந்தே தவித்தோர்க்கு சுமை தாங்கி போலே தோள் கொடுத்தான் புவியில் வாழும் நாட்களெல்லாம் பரமனை நம்பி வாழ்கின்றோம் வாக்களித்தபடி வாழ்வெல்லாம் கூட அவன் வர பயம் கொள்ளோம் அபயம் அளிக்கும் ஆண்டவனை அறிவோம் அனுதின வாழ்வினிலே துறப்பவன் என்ற பெயருடையோன் அழித்து காப்பான் அப்படியே அழித்து காப்பான் அப்படியே கண் காணாததை நம்புவதே விசுவாசம் என எண்ணப்படும் காண்கின்ற அனைத்தும் நிச்சயமே கண நேரத்தில் மறைந்துவிடும் கண்ணில் தென்படா கடவுள் மட்டும் நிலைப்பது மட்டும் என்றும் நிச்சயம் உறுதியாய் கிடைக்கும் என்பதுவே விசுவாசத்தின் நல்ல லட்சணம் கண்ணில் தென்படா கடவுள் மட்டும் காணாதவற்றின் லட்சியம் நிச்சயம் கொள்வாய் விசுவாசத்தில் லட்சியம் கொள்வாய் காணாதவற்றில் இறைவனை மட்டும் நோக்குவதால் எங்கள் நம்பிக்கை நிறைவேறும் கைவிட எங்களை கனவேறும் நம்பி அவன் பின் நடப்பதாலே நம்பி நாங்கள் முன்னேறி என்றும் வாழ்வோம் இறைவனுடன் எங்கள் அறிவை சாராமல் வாழ்கின்றோம் அவன் வல்லமையால் நம்பியே நாடி வருவோர்க்கு நிச்சயம் கிட்டும் இறையாசி. இத்துடன் விசுவாச யோகம் என்ற 3ஆம் அதிகாரம் நிறைவுற்றது.